உங்கள் வீட்டில் தெரியாமல் கூட இதை செய்து விடாதீர்கள். சென்னை அருகே வசிக்கும் ஒரு சாதாரண குடும்பம். கணவன் பாலாஜி, மனைவி ரேவதி, இரு பிள்ளைகள், அனைவரும் நற்குடும்பம். ஆனால் சில மாதங்களாக வீட்டில் ஒரு அழுத்தம், அமைதி இல்லாமை, தொடர்ந்து ஏற்படும் தடை போன்ற உணர்வு ஏற்படத் தொடங்கியது. மிகவும் பரிசுத்தமான வீடு, மிகவும் நல்லவர்கள். ஆனால் ஏதோ ஒன்று சரியாக இல்லை. ஒரு நாள் அவருடன் பழக்கமுள்ள ஒரு ஆன்மீக சித்தர் வீட்டிற்கு வருகை தந்தார். அவர் அங்கே ஒரு விஷயத்தை கவனித்தார். வீட்டின் முக்கிய இடத்தில் கண்கள் படியும் சுவரில் கண்ணாடி, அதன் எதிரில் பூஜை சாமான்கள், அதன் பக்கத்தில் தூசிக்கூடு மற்றும் வீட்டு வாசலில் தோஷ சக்தி தூண்டும் வகையில் வாசற்படி வடிவமைப்பு. சித்தர் அப்போது சொன்னார், நீங்கள் இதெல்லாம் தெரியாமலே செய்து விட்டீர்கள். இது உங்கள் வீட்டில் தீய சக்திகளை வரவேற்கிறது. தெய்வ சக்தி பின்வாங்குகிறது. சித்தர்கள் கூறும் வீட்டில் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள்: முகத்தை பிரதிபலிக்கும் கண்ணாடி பூஜை அறையில் வைக்கக்கூடாது. இது கடவுளின் சக்தியை குறைக்கிறது.